தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்கிறோம். ஏன் ரத்து செய்கிறோங்கிறதுக்கு காரணம் சொல்கிறாங்க. ஏன் சொல்லாதுன்னா, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எதிர்த்தரப்புக்கு உரிய வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு எதிர்த்தரப்பு சொல்கிறாங்க. அதனால் தீர்ப்பு செல்லாது, திருப்பி நீங்களே விசாரிங்க. எதிர்த்தரப்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு ஃபுல்லாக கேளுங்க, எழுத்து மூலமாக வாங்க. அதுக்கப்புறம் நீங்களே தீர்ப்பு கொடுங்கங்கிறாங்க. இதை பார்த்தோன்னே எல்லாம் வெக்ஸ் ஆகிட்டாங்க. போச்சு, ஜனநாயகம் இன்னும் லேட் ஆகும், ஜனநாயகத்துக்கு வாய்ப்பு இல்லை, தேர்தலுக்கு முன்னாடி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாதுன்னு ரொம்ப வெக்ஸ் ஆகி பேசுகிறேன். இது சட்ட பிரச்சனை சம்மந்தப்பட்டது. இது விஜய்க்கு நல்ல தீர்ப்பு, விஜய்க்கு சாதகமான தீர்ப்பு. எப்படின்னா, இப்போ உடனே விஜய் என்ன செய்யணுங்கன்னு சொல்லிடுறேன். நாளைக்கே இன்றைக்கி தீர்ப்பு நைட்டுக்குள்ளே வந்துடும். அது ஆன்லைனில் வரும், இன்டர்நெட்டில். அதை காப்பி எடுத்து நாளை காலையில் 10:30 மணிக்கு அந்த தனி நீதிபதிகிட்ட ஒரு மெமோ மாதிரி ஃபைல் பண்ணி 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சை உங்கள்கிட்டயே திருப்பி விசாரிக்க சொல்லியிருக்கு. அதனால் புது வழக்கு தேவையில்லை, இதுக்கு புதுசாக வழக்கு போட வேண்டியதில்லை. ஏற்கனவே இருந்த வழக்கை நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளணும். அந்த பழைய வழக்கை திருப்பி விசாரிங்கன்னு ஒரே ஒரு மெமோ போட்டால் அவங்க உடனே அதை வாங்கிட்டு எதிர்த்தரப்புக்கு நோட்டீஸ் போட்டுடுறாங்க. 1 நாள் 2 நாள் டைம். எதிர்த்தரப்பை கூப்பிட்டு நீங்கள் இது போடு பதில். அப்போ உதயநிதி என்ன சொல்லிக் கொடுப்பாரு, பதில் உடனே போடாது, அதிக நாள் போடு அப்படின்னு மந்திரிக்கு தொந்தரவு கொடுப்பார். ப்ரெஷர். மந்திரி கூப்பிட்டு சென்சார்கிட்ட சொல்லுவார், டைம் கேளு, 1 நாள் 2 நாள் பண்ணாத. ஆனால் பிடி ஆஷா கொடுக்க மாட்டாங்க. 2 நாள் கொடுப்பாங்க, 3 நாள் டெய்லி போடுவாங்க. இன்றைக்கி நாளைக்கு நாளை கழிச்சு. அதுக்கப்புறம் இவங்க பதில் கொடுப்பாங்க. பதில் கொடுத்த உடனே அதே தீர்ப்பையே கொடுக்கலாம். தனி நீதிபதி சொன்ன அதே தீர்ப்பையே கொடுக்கலாம். அப்போ பிடி ஆஷா என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு வழக்கறிஞருங்கிற முறையில் இவங்கள்ட்ட திருப்பி ஒரு எழுத்து மூலம் பதிலை வாங்கிட்டு அதே தீர்ப்பையே அவர் போடுவார். காரணம், அவர் மனசாட்சி உள்ள நீதிபதி. எனக்கு நல்லா தெரியும் அவங்க